வணக்கம். நான் உங்கள் மகாஸ்ராஜா. மீண்டும் ஒரு நல்ல டாப்பிக்கோடு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான டாப்பிக்னு வச்சுக்கோங்களேன். இளைஞர்களுக்கான ஜோதிடம். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே எப்படின்னா நல்லா ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்காங்க. ரொம்ப ஃபாஸ்ட் வேர்ல்டில் நம்ம எல்லோரும் இருக்கோம். அதிகமான சயின்ஸு டெவலப்மெண்ட்ஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. நிறைய புது இன்வென்ஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ரொம்ப அட்வான்ஸ்மெண்ட் போய்கிட்டே இருக்குது. எல்லா ரீதியாகவும் பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு எதெல்லாம் ஈஸி பண்ண முடியுமோ, இன்றைக்கி செல்ஃபோன்னு ஒன்று கையில் வச்சுருக்கோம். நாளைக்கு அது என்னவா மாறப்போகுதுன்னு தெரியல. செல்ஃபோனே இல்லாமல் வெறும் கையிலேயே நம்ம ப்ரொஜெக்டர் மாதிரி வச்சு பார்க்க போகிறோமா, இல்லை கண்ணுக்கு முன்னாடி எதுவும் ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீன் மாதிரி போகும். ஏன்னா எப்படி இன்னொரு 10-20 வருஷத்தில் உலகம் என்னவா மாறப்போகுதுங்கிறது கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு சயின்ஸோட அட்வான்ஸ்மெண்ட் வந்து போய்கிட்டே இருக்குது. இதெல்லாம் இருக்கும்போது எனக்கு எதுக்கு சார் இந்த ஜோதிடம்? நான் ஏன் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்? நான் ஏன் போய் முதல்ல ஒருத்தட்ட என்னோடய ஹாரோஸ்கோப்பை கொடுத்து நான் பார்க்கணும்? சரி, கல்யாணத்துக்கு எங்கள் அப்பா அம்மா போயிட்டு பொருத்தம் பார்க்குறாங்க, ஓகே, அதை நாங்கள் காலங்காலமாக பார்த்துட்ருக்கோம், நாங்கள் போய் பார்க்குறோம். நான் சும்மா அன்றாட தேவைக்கு நான் ஏன் வந்து போயிட்டு இது நடக்குமா நடக்காதா, இந்த வருஷம் எனக்கு இது கிடைக்குமா கிடைக்காதா, நான் ஏன் போய் தெரிஞ்சுக்கணும்? எது நடந்தாலும் நடக்கலனாலும் நான் என்ன வரம் வாங்கிட்டு வந்திருக்கணும், அதன்படி தானே என்னோடய வாழ்க்கை போக போகுது. இப்படி இந்த நினைப்போடு இருக்கிற நிறைய யங்ஸ்டர்ஸை நான் பார்த்துருக்கேன். நிறைய பேர் என்கிட்டையும் பேசியிருக்காங்க. அப்போ எனக்கு உண்மையிலே எனக்கு ஜோதிடம் தேவையா, இல்லை நான் அது இல்லாமலேயும் என்னால் சர்வை பண்ண முடியுமா? நான் ஏன் தெரிஞ்சுக்கணும்? முதல்ல நான் எல்லாம் தெரிஞ்சுக்காமலே நான் என்னோடய லைஃப்பை லீட் பண்ணிட்டு போகலாம்ல. நான் எதுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்? உங்களோட கேள்வி வேணால் ரொம்ப நியாயமாக இருக்கலாம். நியாயமாக இருக்கலாம்னா எந்த ஒரு விஷயத்தையும் உள்ளே போய் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதை நம்ம டச் பண்ணாத வரைக்கும் ஓகே, ஏதோ ஒன்று நடக்குது, நம்மளை சுற்றி எதுமோ நடந்துகிட்டு இருக்குங்கிற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, இதனால தான் இது இருக்குமோ, இதனால் இப்படி ஆயிடுச்சோ, இதனால தான் இப்படி நடந்துருச்சோ அப்படிங்கிற ஒரு சின்ன கேள்விகள் எல்லாத்துக்கும் வர ஆரம்பிக்கும். அதெல்லாம் ரொம்ப நார்மலான ஒரு ஹியூமன் மென்டாலிட்டி தான். அப்போது நான் பார்க்காமலேயும் இருக்கணுமா, இல்லை பார்த்தா நான் ஏதாவது பயத்துக்கு உள்ளே போயிடுவேனா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருக்குது. குறிப்பாக இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு. முதல்ல எப்போல்லாம் நான் வந்து ஜோதிடம் பார்க்கணும், இல்லை என்னோடய ஹாரோஸ்கோப்பை நான் எடுத்து பார்க்கணும்? முதல்ல நான் செல்ஃபாக அசஸ் பண்ணிக்கலாமா, இல்லை நான் ஒரு அஸ்ட்ராலஜர்கிட்ட ஒரு ஜோதிடர்கிட்ட தான் நான் கொண்டு போய் கொடுத்து நான் பார்த்துக்கணுமா? இதெல்லாம் நமக்கு முதல்ல எனக்கு இது எந்த அளவுக்கு பயன்படும்? இன்றைக்கி என்ன அப்படின்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய உலகம் எப்படி இருக்குது அப்படின்னா, அடுத்த நொடி என்ன நடக்க போகுதுங்கிற விஷயம் நிச்சயமாக அது ஒரு மர்மம் தான். யாருக்கு என்னன்றதை ஒன்றுமே ப்ரெடிக்டே பண்ண முடியல. இன்னார் நல்லவங்களாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம யாரெல்லாம் நல்லவங்க நினைக்கிறோமோ அவங்க ஒரு முகத்திரையோடு இருக்காங்க. இன்னார் வந்து ரொம்ப ஒரு கெட்ட குணத்தோடு தான் இருப்பாங்கன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் அவங்கக்கிட்ட நிறைய பாசிட்டிவான பாயிண்ட்ஸ் இருக்கும். அவங்க நம்மளை கடைசியில் ஒன்றுமே நம்ம எதிரியாக அவங்கள நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அவங்க நம்மளை எதிரியாக ஒன்றும் அப்படியான நினைப்பே இல்லாமல் இருப்பாங்க. நம்ம தான் அவங்கள தவறுதலாக புரிஞ்சிக்கிட்டு இருப்போம். இந்த கான்ட்ரவர்சியலான ஒரு உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த கான்ட்ரவர்சியெல்லாம் நம்ம காலையில் எந்திரிச்சதுலேருந்து எல்லாத்தையுமே கான்ட்ரவர்சியாக பார்த்து நம்ம வேலை செய்கிற இடத்துலையும் சரி, வீட்டுக்குள்ளேயும் சரி, நம்ம யாரையும் நம்புறதும் இல்லை அடுத்து என்ன நடக்க போகுது, அடுத்து என்ன இதுவாக இருக்க போகுது, நம்ம ரொம்ப விழிப்பாக இருக்கோன்ற பேரில் எல்லாத்தையுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா பணத்துக்கு பின்னாடியே கொண்டு போய் அது எல்லாத்தையுமே அந்த பேராமீட்டர் எல்லாத்தையும் கொண்டு போய் அதில் வச்சுட்டோம். எனக்கு பணம் கிடைக்குதா, இல்லை எனக்கு யாராவது பணம் கொடுக்குறாங்களா, அவங்கள எல்லாரையும் நல்லவங்க லிஸ்ட்டில் வச்சுட்டோம். நமக்கு அவங்க எல்லாரும் வந்து இந்த பணம் சார்ந்த விஷயங்கள்லையோ இல்லை வேறு நமக்கு ஏதாவது பொருளுதவி செய்கிற விஷயங்கள்லையோ அவங்க நமக்கு தேவைப்படலைன்னா அவங்கள எல்லாத்தையும் கொண்டு போய் கெட்டவங்க லிஸ்ட்டில் கொண்டு போய் வச்சிடுறோம். இப்போ நம்ம டெய்லி அன்றாடம் செய்கிற வேலையே பார்த்திங்க அப்படின்னா இந்த கன்ஃபியூஷனுக்கு நடுவில் தான் போய்கிட்டே இருக்குது. யாராவது ஒருத்தர் கூட இந்த ஸ்ட்ரெஸ் இல்லாத லைஃப் நான் லீட் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்கிறவங்க ரொம்ப 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 கம்மியான ஆட்கள் ஆகிட்டாங்க. அந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற ஒரு வார்த்தை அது ரொம்ப தவிர்க்க முடியாத ஒரு வார்த்தை ஆகிடுச்சு. ஏன்னா என்ன காரணம்னா, நம்ம யாரையும் நம்புறதும் இல்லை. இவங்களை நம்பலாமா வேண்டாமா, அடுத்து இது இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா, இந்த கன்ஃபியூஷன்ஸ்லேயே நம்ம லைஃப்பை இப்படியே இது உள்ளேயே சுற்றிட்டு போயிட்டுருக்கோம். ஆனால் நம்ம எல்லோரும் நம்ம சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிறோம். ஆனால் உண்மையிலே பார்த்தோம் அப்படின்னா அப்படியான எல்லா தேவைகள் கிடைச்சுமே நம்ம எல்லோரும் சந்தோஷமாக இருக்கோமா? ஏன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ வசதிகள் நிச்சயமாக கிடையாது எல்லாருக்குமே. இப்போ இன்றைக்கி ஓரளவுக்கு எல்லாருக்கும் ஒரு மினிமம் வசதி இன்றைக்கி எல்லாருக்கும் வந்துருச்சு. வந்ததுக்கப்புறமும் கூட எல்லோரும் ஒரு சந்தோஷமான லைஃப்பில் தான் வாழ்ந்துட்டுருக்கோமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. அப்போ எதெல்லாம் நம்மளை வந்து ஒரு எங்கெல்லாம் நம்ம கவனமாக இருக்கணும், எங்கெல்லாம் நம்மளை வந்து பேக் புஷ், அதாவது எங்கெல்லாம் நம்மளை பின்னுக்கு தள்ளுதுங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும்.
இது கிட்டத்தட்ட ஜாதகங்கிறது நமக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட் தாங்க. இப்போ நம்ம ஒரு ஒரு மிஷின் வாங்குகிறோம். அந்த மிஷின் நல்லா ஓடுற வரைக்கும் நமக்கு அதை பற்றின எந்த சிந்தனையும் தேவையில்லை. அது நல்லா ஓடிக்கிட்டு இருக்குது. சப்போஸ் அந்த வாங்கின மிஷின் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து கோளாறாகி நின்றுச்சு அப்படின்னா உடனே நம்ம என்ன பண்ணுவோம், அதோட மேனுவல் எடுத்து பார்ப்போம். இதுக்கான எந்த ஒயர் எங்கே போகுது, அந்த ரெட் ஒயர் எங்கே இருக்குது, ப்ளூ ஒயர் எங்கே இருக்குது, அதோட சிப்பு என்னவாக இருக்குது, எல்லாத்தையுமே அதுக்கு அந்த மேனுவலில் மேக்ஸிமம் அதோட தகவல் எல்லாத்தையும் கொடுத்துருப்பாங்க. அது எதுக்கு அப்படின்னா அது எப்படி சரி செய்யலாங்கிற ஒரு நமக்கு அதில் ஒரு ஐடியா இருக்கும். அதை பேஸ் பண்ணி அந்த இன்ஜினியர்ஸ் அதை சரி செய்வாங்க. ரைட். அதே போல் தான் நம்மளோட லைஃப்பும். ஒன்று இதை ப்ரிகாஷியஸாக முன்கூட்டியே நம்மளோட ஜாதகத்தை பார்த்து நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஓகே, இதெல்லாம் என்னோடய ப்ளஸ்ஸு, இதெல்லாம் என்னோடய மைனஸு. அப்போ எந்த விஷயத்துலலாம் நான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், எந்த மாதிரி விஷயத்துலலாம் நான் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோடு நடந்துக்கணும், நான் தேவையில்லாத போய் ஏதாவது ஒரு பிரச்சனைகளில் மாட்டிக்கக்கூடாதுங்கிற சிந்தனை நமக்கு முதல்ல வந்துருச்சுன்னா நம்ம லைஃப்பை ரொம்ப தெளிவாக லீட் பண்ணிட்டு போவோம். வேறு ஒன்றும் கிடையாது. இது இல்லாமல் எனக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் நடந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க, அப்போ தான் நம்ம போய்ட்டு அந்த மேனுவலை தேடுவோம். ஒன்றும் இல்லை, நம்ம ஜாதகங்கிற ப்ளூ பிரிண்ட்டை நம்ம அப்போ தான் போய் தேடுவோம். அதில் இது இங்கே இருக்குது ராஜா, உனக்கு இந்தந்த பிரச்சனைகள் தான் இருக்குது அப்படிங்கிறது அந்த ஜாதகத்தில் தெளிவாக இருக்கும். அந்த ஹாரோஸ்கோப்பில் இந்தந்த இடத்துல இதன்படி தான் உன்னோட லைஃப் போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக அதில் சுட்டி காமிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம அந்த கிட்டத்தட்ட நோய் வந்ததுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போகிற கதை தான் அது. அதுக்கப்புறம் போயிட்டு ஒரு நல்ல ஜோசியரை பார்ப்போம். இதில் வந்து சில பேர்கிட்ட போய் பார்த்த உடனே நமக்கு தீர்வு கிடச்சிரும். சில பேர்கிட்ட நமக்கு டாக்டர் மாதிரி தான், ஒருத்தரை பார்ப்போம், 2 பேரை பார்ப்போம், 3 பேரை பார்ப்போம். அந்த இதில் நம்ம அந்த ட்ராவலில் போய்கிட்டே இருப்போம். சில பேருக்கு அதில் விரக்தி ஆகிடும். என்ன சார் நீங்கள் சொல்கிறது எதுவுமே எனக்கு நடக்க மாட்டேங்குது சார்னு. இதை முன்கூட்டியே நீங்கள் உங்களோட லைஃப்பை அப்போ அதாவது எங்கெல்லாம் நான் பிரேக் அடிக்கணும் அப்படிங்கிறத அந்த விஷயத்தை உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்காமல் வேறு மற்ற விஷயத்தை பற்றி தெரிஞ்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? முதல்ல நம்மளை பற்றி நமக்கு தெரியணும். நம்மளோட ப்ளஸ் என்ன, மைனஸ் என்ன, என்னால் எவ்வளோ தூரம் ஓட முடியும், எனக்கு எப்போ மூச்சு வாங்க ஆரம்பிக்கும், நான் எப்போ டயர்டாவேன், என்னோடய எனர்ஜி எப்படி இருக்குது, இதெல்லாம் நம்மளை பற்றி நம்ம அது போல தான் இந்த ஜோதிடமும். எனக்கு இதெல்லாம் எனக்கு ப்ளஸ்ஸு, நான் எந்த விஷயத்தில் ரொம்ப கெட்டியாக இருப்பேன், நான் எந்த விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம லைஃப்பை வந்து அதாவது நான் நினச்சி பார்த்த மாதிரி வாழ்கிறதுங்கிறது ஒரு பக்கம், நம்ம மேக்ஸிமம் பிரச்சனைகளில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்தந்த விஷயங்கள்லாம் எனக்கு இப்படி இருக்குது, நான் இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கணும், பர்சனல் லைஃப்பில் நான் இப்படி ஜாக்கிரதையாக இருந்துக்கணும், தேவையில்லாமல் நான் போய் எதுவும் பிரச்சனைகளை மாட்டிக்கூடாது அப்படிங்கிற முன்னெச்சரிக்கையோடு நம்ம நடந்துக்கிட்டோம்னா முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்புறம் அதை வந்து ப்ராக்டிஸ்க்கு கொண்டு வரணும். இதெல்லாம் தாண்டி முதல்ல இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்குது. ஏன்னா இது ஒரு ஆர்ட், இது ஒரு கலை. இந்த விஷயங்களை நம்ம ஏன்னா இது ஒரு வழிகாட்டின்றப்போ இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா அக்செப்டன்ஸ். நமக்கான லைஃப் இதுதான், அதை வந்து ஏற்றுக்கிற மனப்பான்மைக்கு நம்ம வர ஆரம்பிச்சிருவோம். இது என்ன ஆகும், ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஃப் பண்ணும். நான் முதல்ல சொன்ன மாதிரி எல்லோரும் ஸ்ட்ரெஸ்ஸில் தான் இருக்கும். எனக்கு இதுதான் இப்படி தான் போகுதுங்கிற விஷயத்தை, எனக்கு இப்படி தான் ரூட் இப்படி தான் போகுதுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா முதல்ல ஸ்ட்ரெஸ்ஸு ரிலீஃப் ஆகும். ஏன்னா நமக்கே தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, இதை எதாவது டச் பண்ணோம்னா நமக்கு இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா முதல்ல தேவையில்லாத விஷயங்கள் நம்மளை ஈடுபடுத்திக்க மாட்டோம். நம்ம என்றைக்கு கரெக்டாக போக ஆரம்பிக்கிறோமோ நம்ம கூட இருக்கிறவங்களும் அதுக்கேற்ற மாதிரி போக ஆரம்பிப்பாங்க. நம்மளை நம்பி இருக்கிற நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸு, நம்ம குடும்ப உறுப்பினர்கள் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, ஏன்னா நம்ம சரியாக இருக்க தான் நம்மளுக்கு அடுத்து நமக்கு பின்னாடி ஒரு ஃபேமிலி இருக்குது, அவங்களும் சரியான ஒரு பாதையில் நம்மளால் கூட்டிகிட்டு போக முடியும். அதனால் இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு ஜாதகம் தேவையா, நான் ஹாரோஸ்கோப் பார்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் அதை எந்த அளவுக்கு நீங்கள் அதை பார்த்துக்கிறீங்கன்றது வந்து நீங்கள் அதை எப்படி பயன்பாட்டில் வச்சுக்கிறீங்கன்றது அது உங்கள் கையில் தான் இருக்குது. நான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன், நான் ப்ராக்டிக்கலாக இது எல்லாத்தையும் நான் பயன்படுத்திக்கிறேன் அப்படிங்கிறது அது உங்கள் கையில் தான் இருக்குது. என்ன கேட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக எல்லோரும் தெரிஞ்சுக்கணும், அதை பார்த்துக்கணும். ஏன்னா எங்கெல்லாம் நமக்கு செக் பாயிண்ட்ஸ் எங்கே இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகளை நம்ம மாட்டிக்க மாட்டோம். நம்மளோட லைஃப்பை ரொம்ப த்ரூவாக நம்மளை கொண்டு போகிறதுக்கு இது ரொம்ப உறுதுணையாக இருக்கும். இதெல்லாம் இல்லாமல் நம்மளோட இறை வழிபாடு எல்லாருக்கும் நிச்சயமாக ஸ்பிரிச்சுவல் தாட்ஸுங்கிறது நிச்சயமாக எல்லாருக்கும் வேணும். அந்த ஸ்பிரிச்சுவல் தாட்ஸ் நம்மளை வந்து பக்குவப்படுத்திக்கிட்டே வரும். நம்ம எப்படி ஏஜ் கூட கூட நமக்கு ஒரு பக்குவ நிலை நமக்கு இயல்பாகவே நமக்கு வருதோ, இந்த ஸ்பிரிச்சுவல் தாட்ஸ் வந்து அந்த சிந்தனை வந்து நம்மளை அடுத்த லெவலுக்கு கொண்டு போவோங்க. அப்போது இதெல்லாம் என்னெல்லாம் வாய்க்க போகுது அப்படிங்கிறத நம்ம ஜாதகம் மூலமாக நிச்சயமாக தெரிஞ்சுக்கலாம். நியூமராலஜி மூலமாகவும் சரி, ஆஸ்ட்ராலஜி மூலமாகவும் சரி, நிச்சயமாக நம்ம தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு, ஏன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ப்ராப்ளத்தோட அளவும் இன்றைக்கி யங்ஸ்டர்ஸுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தோட அளவுமே கூடிருச்சு. அப்போ ப்ராப்ளம் கூடிருச்சு அப்படின்னா சொல்யூஷன்ஸை தேடி நம்ம போய் தான் ஆகணும்.
அப்போ சொல்யூஷன்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ நம்ம பார்த்து தான் ஆகணும். அது எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். யாருக்கெல்லாம் அதெல்லாம் தேவைப்படுதோ, சொல்யூஷன்ஸை நோக்கி ஓடணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்களே அதை திங்க் பண்ணி எது தேவை எது தேவையில்லை, நான் வந்து ஹாரோஸ்கோப்பை இந்த லெவலில் நான் பார்த்துக்கிறேன், இதை நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக அதை ஒரு டூல், அது நமக்கு அது ஒரு ஆர்ட், அது ஒரு டூல், அதையும் கையில் வச்சுங்க. ஏன்னா அது ஒரு சிறந்த ஒரு கைடு, ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டியாக நமக்கு நிச்சயமாக. ஏன்னா நம்மளோட மண்ணில் இது ஒரு முக்கியமான ஒரு விஷயங்க. அதை நம்ம எல்லாரும் பயன்படுத்திக்கிறதுல எந்த விதமான தவறும் கிடையாது. நிச்சயமாக இன்றைக்கி நான் கொடுத்துருக்க தகவல் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல ஒரு டாப்பிக்கோடு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.